ஹாய், வெல்கம் டு URS Cookbook. இன்றைக்கி சுவையான செட்டிநாடு நண்டு மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நண்டு எடுத்து நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி வச்சுக்கிறணும். நான் இன்றைக்கி 1.5 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வாங்கும்போது அமுத்தி பார்த்து கெட்டியாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும். இதை நம்ம நண்டு மசாலா போடுறதுக்கு எடுத்து வச்சுக்குவோம். இந்த பீசஸை நண்டு ரசம் பண்ணலாம். இன்னொரு வீடியோவில் நான் நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நண்டு மசாலாவுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்ப்போம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம். ஒரு டேபிள் ஸ்பூன் சிறுஞ்சீரகம். கசகசா ஒரு 1.5 டீஸ்பூன் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்குருவோம். கசகசாவை ஊற வச்சா கொஞ்சம் அரைக்கிறது ஈஸியாக இருக்கும், அதுக்காக ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் எதுவுமே வதக்க வேண்டாம், அப்படி போட்டு அரைக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்குவோம். இதை அரைச்சாச்சு. இந்த மாதிரி இப்படி நைஸாக இருக்கணும். இந்த மாதிரி தண்ணியை நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒரு கடாயை எடுத்து சூடு பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். நான் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். இப்போ 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு கருவேப்பிலை பிச்சு போடுவோம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நீளமாக நறுக்கிய பூண்டு 10 பல் போட்டுக்குவோம். இது கொஞ்சம் வதக்கிட்டு 10 சின்ன வெங்காயம் இப்படி நீளமாக நறுக்கின வெங்காயம் போட்டு வதக்கிக்குவோம். வதக்கிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் இப்படி நைஸாக நறுக்கினதை போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ உப்பு மஞ்சள் போட்டு வச்சுருக்கிற நண்டை இதில் போட்டு சேர்த்து வதக்கிடுவோம். தக்காளியை அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லாவே கலர் மாறிடுச்சு, இந்த ரெட் கலரில் மாறிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்ப்போம். இதுக்கு 2 சின்ன தக்காளி நைஸாக நறுக்கி போட்டிருக்கிறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டால் சீக்கிரம் தக்காளி வெந்துடும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் 5லேருந்து 6 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் காஷ்மீரி தூள் போட்டிருக்கேன், அது கொஞ்சம் கலர் கொடுக்கும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் கலந்து கொஞ்சம் நேரம் வதக்கிடுவோம். அப்போ தான் இந்த பச்சை மிளகாய் தூள் வாசம் போகும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1.5 டீஸ்பூன் இப்போ போடுறேன். ஏற்கனவே ஒரு 1/2 டீஸ்பூன் முன்னாடி போட்டிருக்கேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விடலாம். 20 நிமிஷம் ஆச்சு. நான் இடையில 2-3 தடவை கிளறி விட்டுருந்தேன். பாருங்கள், நல்லாவே வந்திருக்குது. இதை எடுத்து பார்த்தா தெரியும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை போட்டுருவோம். இதை நல்லா கிளறி விட்டுருவோம். கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். ஏற்கனவே வெந்துருச்சு, அதனால் ஒரு 5 நிமிஷம் போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லா மசாலும் நல்லா சேர்ந்துருச்சதோட இப்போ நம்ம இது அடுப்பு அமர்த்திடலாம். இதுதான் பக்குவம். இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி மசாலா கொஞ்சம் இருக்கிறதோட சேர்த்து இப்படி எடுக்கலாம். மல்லி இலையை கடைசியில் கொஞ்சம் போட்டு கிளறி விட்டுருங்க.
இப்போ நம்மளோட சுவையான நண்டு மசாலா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.